முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே மனச இரும்பாக்கணும், மலைய துரும்பாக்கணும். ஆழ்கடல். உங்களுக்கு கோவம் வருமா? இப்படி கேட்டு கேட்டே கோவம் வந்துடும். கீப் கூல் அப்படின்னு சொல்லியே யூ வில் ரியலி கெட் ஹீட்டட் அப். இந்த கோவம் வந்தால் என்னெல்லாம் பண்ணும்? தனி வீடாக இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் கத்துறது நமக்கு மட்டும் கேட்கும். 10 வீடு இருக்கக்கூடிய ஒரு வீதியில் இருக்கோம் அப்படின்னா 10 வீட்டுக்கும் கேட்குதான்னு பார்த்துப்போம். அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் கத்துனா 4 பேருக்கு கண்டிப்பாக கேட்கும். சில சமயம் நம்ம கத்துறது கேட்குதா இல்லை கேட்கணும்னே கத்துறோமா, இதுவும் நமக்கு தெரியறதில்லை. கத்தி முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். வாயை விட்டு வார்த்தை வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இந்த உதடையும் பல்லையும் நாக்கையும் தாண்டி வார்த்தைகள் வெளியில் சிந்தியாச்சுன்னு வைங்களேன். ஏதோ குடிச்ச தண்ணி கீழே சிந்திச்சுன்னா துடைக்கிற மாதிரி அது இல்லை, வெளியில் விழுந்த வார்த்தைகளை கையால் எடுத்து மறுபடியும் வாயில் போட்டு மெல்ல முடிஞ்சா எத்தனையோ நல்லாயிருக்கும், எத்தனையோ பேர் மென்னு முடிச்சிருப்போம். பல நேரங்களில் பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவான், ஐயோ ஐ நெவர் மென்ட் இட், நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லைப்பா, ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன், அது அப்படியே உங்கள் மனசில் படாத இடத்துல பட்டுடுச்சு, காயம் பட்டுடுச்சு அப்படின்னு. வள்ளுவன்கிட்ட கேட்டிங்கன்னா நாவினால் சுட்ட வடு ஆறாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹவ் யூ எவர் ட்ரைட்? முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா இந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு? இந்த கோவம் வரும்போது ஏன் கத்துறோம் அப்படின்னு. குழந்தைங்க நம்ம கத்துறதை பார்த்துட்டே இருக்கும். கத்துனா மற்றவங்க பயந்து அடங்கி போகிறதையும் பார்க்கும். நாளைக்கு அதே ஆயுதத்தை கையில் எடுத்து தானும் கத்தும், நம்மளை அடக்கும். அதுவும் நம்ம 4 பேர் முன்னால் கத்துவோம் தெரிஞ்சுது அப்படின்னாலே அடுத்த நிமிஷம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயந்து போயிடுவாங்க. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் 4 பேர் முன்னால் கத்திடுவாருப்பா அப்படின்னு. குழந்தைங்களும் வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்க முன்னால் கத்தி நமக்கு கொஞ்சம் வெட்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது எப்படி கத்தல் வருது, இந்த கோபமும் கத்தலும் எப்படி கூட கூட போகுதுன்னு பார்க்கலாமா? ஒரு முனிவர் வந்துட்டு இருந்தாராம். வந்து ஒரு பெரிய ஆசிரமத்துக்குள்ளே வராரு. அவருடைய சீடர்கள் தாங்க இருக்கிறவங்க. ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் கழுத்தில் ஒருத்தர் கை மாறி ஒருத்தர் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கொன்னுடுற மாதிரி கொலவெறியாக இருக்குது. இவர் வந்து கூவுறாரு, பேசுகிறாரு, ஒருத்தரையாக தட்டி திருப்புறாரு. யாரும் திரும்புறதே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் தாங்களே அமைதியாக திரும்பி பார்க்குறாரு. இவங்க அத்தனை பேருக்கும் ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த துறவி, அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன ஆச்சு இப்படி கத்துன்னு கத்துறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. உடனே சொல்கிறாங்க, அது கோவம் வந்துருச்சு. அதனால கோவம் தானே வந்தது, கோவம் வந்தால் குரல் எதுக்கு உயருதுப்பா அப்படின்னு. இந்த கோவம் வரும்போது என்ன ஆகுதுன்னே தெரியல, குரல் தன்னை போல உயர்ந்துருது. இப்போ ஒரு ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு. சரி, ஏன் இந்த கோவம் வர்றதுக்கும் குரல் உயர்றதுக்கும் என்ன சம்மதம்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த கோவம் என்ன பண்ணும் தெரியுமா? 2 பேருக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை இன்னும் பெருசாக்கும், கொஞ்சம் அகலமாயிடும். இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, கத்தி பேசினாதான் உங்க காதில் விழும் அப்படின்னு தோணும். கொஞ்ச நேரம் ஆகும்போது இன்னும் அகலமாகும், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்போது இன்னும் அகலமாகும். எந்த நபர்கள் கிட்ட நெருக்கமா நின்றுட்டு பேசிட்டு இருக்கோமோ அந்த நபர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அவங்க மனதுக்கும் உங்க மனதுக்கும் இடையில இருக்கக்கூடிய 1 அடி 2 அடி அது கூட இல்லாத அந்த சின்ன தூரத்தை உடனடியாக மிகப்பெரிய கடக்க முடியாத அளக்க முடியாத தூரமாக விலக்கி கொடுக்கறது கோவம்தான். எப்போ மனதை விட்டு அகண்டு போயிட்டாங்களோ, தூரத்துல இருக்கிற ஒரு நபரை எப்படி கத்தி தானே கூப்பிடுவீங்க, அந்த மாதிரி உங்க கோபம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? 2 மனங்களை விலக்கிடும். அதனால்தான் நம்மள அறியாம குரல் இந்த அளவுக்கு கத்தி வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது எல்லாருக்கும். அடுத்து நெருங்கிய நண்பன், அவங்ககிட்ட எப்படி பேசுவீங்க? நான் ரொம்ப மென்மையா பேசுவோம். சரி, ரொம்ப புரிதல் உள்ள நபர், மென்மையா பேசணுங்கிற தேவை இருக்கா? இல்லை, பக்கத்துல இல்லாட்டாலும் ஒரு கிசுகிசுப்பா பேசி முடிச்சிருவோம். சரி, அதுவும் போக அந்த நபர் உங்களுக்கு நல்லா தெரியும், மனசு நிறைய அன்பு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? பேச்சுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு? இல்லை, பேச்சுக்கு தேவையே இல்லை, கண்ணால் ஒரு பார்வை பார்த்தாலே போதும், பேச வந்ததெல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களே சொல்றாங்க. அந்த ஆசிரியர் காமிச்ச அதே தான் நான் உங்ககிட்ட திருப்பி காமிக்கிறேன். காலவேளை அவசரத்தில் குழந்தைகிட்ட கோவம் வரும்போதோ, கணவன்கிட்ட கோவம் வரும்போதோ, இல்லை நம்ம சொன்ன வேலையை செய்யாத நம்மளுடைய சபார்டினேட் சக ஊழியர் மேலே கோவம் வரும்பொழுதோ, கோவம் முதல்ல பண்ணக்கூடிய மிக திறமையான உங்களுக்கும் எனக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு செயல் என்ன தெரியுமா? தூரத்தை அதிகப்படுத்துறது. 2 நபர்களுக்கு நட்பு ரீதியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையில மிகப்பெரிய தூரத்தை, கடக்க முடியாத தூரத்தை உருவாக்க கோவத்தால முடியும். உங்களுக்கு அது என்னைக்குமே புரியாது, அது நீங்க கண்ணால கூட பார்த்ததில்லை. ஒரு பொருளை உங்க முன்னால வச்சிருக்கோம், அதை உங்களை விட்டு நகர்த்தி வைக்கிறோம், இது கண்ணால பார்க்கக்கூடிய செயல். ஒரு புத்தகத்தை உங்க முன்னால வைக்கிறேன், அதை நகர்த்தி வைக்கிறேன், இது உங்க கண்ணால பார்க்கக்கூடிய செயல். உங்க கண்ணால பார்க்க முடியாத செயல் என்ன தெரியுமா? 2 மனங்கள் விலகி போறது.
2 மனங்கள் விலகி போகிறதுக்கு ஒரு அரை செகண்டுக்குள்ள கோவத்தால் அதை கொண்டு வர முடியும். எப்போ உங்கள் குரல் உயருதோ, எப்போ உங்கள் கட்டுப்பாட்டை மீறி காதுலையும் மூக்குலையும் புகை வர மாதிரி குரல் ஓங்கி கத்துறீங்களோ அப்பெல்லாம் நினச்சிக்கோங்க, உங்கள் குரல் ஓங்கிறதுக்கு ஒரு வினாடி முன்னால் எந்த நபர் உங்கள் மனதில் இணக்கமாக இருந்தார். உன் கையை நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை புசிப்பிட வழிபாரு. அட எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம், கண்டதில்லை ஒருவருமே. ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும் அதுவரை பொறுமை.